ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே டேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுவும் அப்படியே ஒரு மாதிரி நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறதா நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஜங்கு வந்து டூனா கிட்ட சொல்லியிருப்பாள்ல, இந்த மாதிரி அடுத்த நாள் காலையில் நீங்கள் வேலைக்கு போகாதீங்க, என் வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு போயிருப்பா. ஸோ அவனுக்கும் ஒன்றுமே புரியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவன் நம்ம டூனாவையும் அவனோட குழந்தையையும் கூட்டிக்கிட்டு வெளியே எங்கேயோ போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ல இருக்கா போல. அதுக்காக தான் வர சொல்லியிருக்கா. அப்புறம் இவங்க எல்லாருமே ஒன்னாவே சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு குளத்துக்கு பக்கம். ஸோ அங்கே போயிட்டு டென்ட் எல்லாம் அடிக்கிறாங்க, ஒரு மாதிரி கேம்ப் மாதிரி போட்டு இன்னைக்கு தங்க போறாங்க போல. நம்ம ஜங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போன உடனே பயங்கரமா டென்ட் எல்லாம் போடுறா. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்னா சமைச்செல்லாம் சாப்பிட்றாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அவங்களுக்கு இன்னைக்கு நாள். ஸோ எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்கன்னா இவங்களை வெளியில இருந்து யாராவது ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்ற மாதிரி தான் நினைப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நல்லா ஃபன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம ஜங்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கன்லாம் எடுத்துட்டு வந்திருப்பா போல. அதெல்லாம் வச்சு பயங்கரமா விளையாடுறாங்க எல்லாருமே. இப்படியே நாள் நல்லபடியா போயிட்டு இருக்குது இவங்களுக்கு. அப்புறம் விளையாட்டுலாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தலெல்லாம் ஈரமா இருக்கும்ல, சோ அதை காய வைக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம டூனாவோட கார் வந்து எலக்ட்ரிக் கார் தான் போல. சோ அதுல இருக்கக்கூடிய பிளக் பாயிண்டை யூஸ் பண்ணி ஒரு ஹேர் ட்ரையரை கனெக்ட் பண்ணி அது மூலமா எல்லாரோட முடியையும் காய வச்சுட்டான். அப்ப அந்த நேரத்தில் நம்ம ஜங்க அவளோட முடிய காய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி மெய் மறந்து இவன் பார்த்துட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் சினிமா பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவளும் நல்லா டிப் டாப்பா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வரா. ஆனா அவன் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா கண்டுக்கவே மாட்டான். அவனுக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஒர்க் இருக்கும் போல. அதை வந்து அவனோட போன்ல பண்ணிக்கிட்டே இருக்கான். இதை பார்த்துட்டு ஏய் நான் வந்திருக்கேன்டா, என்னடா என்ன பார்க்காம நீ பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், வந்துட்டியா, ட்ரெஸ்லாம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவன் சும்மா பேசிட்டு மறுபடியும் ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருக்கான். இவளுக்குன்னா ஒரு மாறி இருக்கு. என்ன இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியே இல்லை, ரொம்ப மாறிட்டான், ஒரு வேலை நான் ஈஸியாக கிடச்சிட்டேன் இவனுக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். அப்புறமேட்டு சரி ஓகே இரு நான் போய் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே உள்ள போயிட்டு படம்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் கூட நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஜூஸ் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போதெல்லாம் ஹீரோ ஒரு மாதிரி மொக்க பண்ணிக்கிட்டே இருக்கான். இதனால அவளுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. இவன் கூப்பிட்டான்னு சொல்லி நான் வந்தேன் பாரு, இதெல்லாம் ஒரு டேட்டிங் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கேம்பிங்லாம் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம டூனாவோட பொண்ணு இருக்கால, அவளை போயிட்டு நம்ம டூனா தூங்க வச்சுட்டான். அதுக்கப்புறமேட்டு அந்த சன்செட்டை அப்படியே அழகா ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்கு ஃபர்ஸ்ட் டைம் அவளோட மனசுல இருக்கக்கூடியதை ஓப்பனா சொல்லிட்டா. இங்க பாருங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களோட பொண்ணுக்கு நான் ஒரு நல்ல அம்மாவா இருப்பேன், உங்களுக்கும் நான் ஒரு நல்ல ஒய்ஃபா இருப்பேன், என்ன நம்புங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது டூனாவுக்குனா என்ன சொல்றதுனே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இங்க பாருங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி கிறுக்குத்தனமான விஷயத்தெல்லாம் மட்டும் பேசாதீங்க, என்ன ஆனாலும் சரி கண்டிப்பா இது மட்டும் நடக்காது, உங்களோட மனசுக்குள்ள ஏதாவது தேவையில்லாம ஆசைகளை வளர்த்துருந்தேன்னா அதுக்கு மன்னிச்சிருங்க, அதுவும் இல்லாம இதுக்கப்புறம் என்னோட பொண்ணு உங்க வீட்டுக்கு வர மாட்டா, நீங்க அவளை பாத்துக்கணும்னு அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாத்தீங்கன்னா அவனோட பொண்ணை எழுப்பி அப்படியே அங்கிருந்து கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறான். இவனுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஜங்கு மேல ஒரு சில ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் எதனால அவ ப்ரொபோஸ் பண்ணதை இந்த அளவுக்கு கோவத்தோட அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டு போறான்னு சொல்லி ஒண்ணுமே புரியல. அவளும் ஒரு மாதிரி குழப்பத்தோட யோசிச்சுட்டு இருக்கா. கட் பண்ண இன்னொரு பக்கம் படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அப்படியே வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் கூட நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிசிக்கல் டச் பண்றதுக்காக அவனோட கையை டச் பண்ணலாம்னு சொல்லி போறா. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை மாதிரி ரொமான்டிக்காலாம் இல்ல, அந்த கையை கோர்க்காமையே வந்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல வீடியோ வந்துருச்சு. சரி ஓகே நீ இதுக்கப்புறம் முன்னாடி போ, நான் பின்னாடி இருந்து வரேன், ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வரதை பார்த்து யாருமே சந்தேகப்பட்டுறக்கூடாது பாரு. ஆமா ஆமா, அப்படியே சந்தேகப்பட்டுட்டாலும் நம்ம இத்தனை வருஷமாவும் ஒன்னாதான்டா இருந்தோம், அப்பெல்லாம் சந்தேகப்படாதவங்களாடா இப்ப சந்தேகப்பட போறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு போறா. இப்ப அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸை காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்துறாங்க. அவங்களோட தலையில அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மருதி நோய் எந்த அளவுக்கு முத்தி போயிருக்கு அப்படின்றத இப்போ அந்த டாக்டர் சொல்றாரு. இங்க பாருங்க, எதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, இவங்க கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருந்திருக்காங்க போல, அதனால தான் அவங்க டெம்பரரியா அவங்களோட மெமரியை லாஸ் பண்ணிருக்காங்க, மற்றபடி இவங்களுக்கு மருதி நோயெல்லாம் கிடையாது. ஸோ இதை நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்குமே நிம்மதியா இருக்கு. அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம ஹீரோவோட அப்பா உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாரு. ஐயோ நல்ல வேலை, கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், நான் உனக்கு ஏதோ ஒரு பெரிய நோய் இருக்குன்னு நினைச்சேன் தெரியுமா, நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை மாதிரி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு ஐயோ என்ன என் மேல இவ்வளவு அக்கறை வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் அன்பை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவ எப்பயும் போல அந்த குக்கிங் கிளாஸ்ல இருக்கா. இன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல டிஷ்ஷை சமைச்சிருக்கா, அதை நம்ம ஹீரோக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போற வழியில அவனுக்கு கால் பண்ணி டே எங்கடா இருக்கா, நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஓ இப்போ முடியாதுடி, நான் ஒரு ஒர்க்ல இருக்கேன், சரி ஓகே நம்ம நைட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நான் நைட்டே உனக்கு அந்த டிஷ் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ அப்படியே அந்த காலை கட் பண்ண. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பிரதரை காட்டுறாங்க. ஸோ இவனுக்கு ப்ரொமோஷனுக்காக வந்து அந்த சப்ளிமெண்ட்டை நிறைய இவனே வாங்கி சேல் பண்ண ஆரம்பிச்சிருப்பான்ல கொஞ்சம் லாபத்துக்கு. ஸோ இப்போ எத்தனை பேர் இவங்கிட்ட இருந்து அந்த சப்ளிமெண்ட்டை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அந்த அளவுக்கு யாருமே வாங்கல, கொஞ்சம் பேர் தான் வாங்கியிருக்காங்க. ஐயோ இந்த மாதிரிலாம் வாங்கினாங்கன்னா அப்புறம் அம்பானி அவரை என்னோட கனவு என்ன ஆகுறது, இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வாங்குங்க அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்கான். அப்புறம் நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்கறதுக்காக அவ சமைச்ச அந்த சாப்பாடை எடுத்துக்கிட்டு அவனோட கம்பெனிக்கு போய் பார்க்க
பார்க்க அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க, அந்த ஒர்க்கர்ஸ். அதுவும் இல்லாம நம்ம ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், இவங்க எல்லாரையுமே பார்த்தா அவளுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிருது. பரதேசி நாயே, தனியா வர சொல்லலாம்னு பார்த்தா இவ்வளவு பேரை கூட வச்சுட்டு வர சொன்னா அப்படின்ற மாதிரி முறைச்சு நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. அவனும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோயின் கிட்ட, ஏய் நல்ல வேலை நீங்களே நிறைய சமைச்சலாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, இவங்களுக்கு வாழ்த்து சொல்ல தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இது வாழ்த்து சொல்ல வந்திருக்கனா? ஆமா, இவங்க ரெண்டு பேரும் இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்தாங்க, அதுக்கு தானே வாழ்த்து சொல்றதுக்கு சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்தீங்க? ஆமா அதுக்கு தான் எடுத்து வந்தேன் அப்படின்ற மாதிரி அவ மழுப்பி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ கொடுக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுத்திருப்பாங்க போல. அந்த போட்டோ வேற ஹீரோயின் காட்டுறாங்க, அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கர். அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு அடிவயர்லாம் பத்திக்கிட்டு எரியுது. ஏன்னா ஹீரோ அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட ஒன்னா இருக்கிறான், அதுவும் நார்மலா இருந்திருந்தா கூட பரவாயில்ல, சிரிச்ச மேனிக்கு இருக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, அவ பாத்தீங்கன்னா சரி ஓகே நீங்க எல்லாருமே சாப்பிடுங்க, எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகும்போது பார்த்து போ அப்படின்ற மாதிரி ஹீரோ வர அந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்ல அவளுக்கு இன்னும் கோவம் வந்துருது. அப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் தனியா ஒரு இடத்துல கோவமா உட்காந்துட்டு இருப்பா. அப்ப ஹீரோவும் ஒரு மாதிரி பதுங்கி உள்ள வந்துட்டு, ஏய் சாரி நான் உன்னை தனியா மீட் பண்ணலாம் தான் நினைச்சேன், ஆனா சடனா இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க, அதுவும் இல்லாம நான் அந்த இன்டர்வியூ வேற கொடுத்துட்டு வந்தேன்ல, அதனால இன்னைக்கு நைட்டு நம்ம மீட் பண்ண முடியாதுன்ற மாதிரி நான் மெசேஜ்ல கூட உனக்கு பண்ணியிருந்தேன், ஆனா நீ தான் பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் அதை இப்பதான் பாக்குறா. சாரி நான் பார்க்கல, அதுவும் இல்லாம என்ன எப்ப பாரு நீ அவ கூடவே ஒன்னா இருக்கிற, அப்படியே அவ கூட இருக்கும்போது மட்டும் நல்லா சிரிக்கிற, என் கூட இருக்கும்போது கூட நீ இந்த அளவுக்கு சிரிச்சது இல்லடா, உன்னோட இடத்துல நான் இருந்ததுன்னு வச்சுக்கோயேன் கண்டிப்பா என் எக்ஸ்ல அவரோட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூலாம் அட்டென்ட் பண்ணிருக்க மாட்டேன், நீ வேணும் தானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, அவ கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரிலாம் இவன் இந்த இடத்துல கோவமா பேசும்போது ஹீரோவும் ஒரு மாதிரி மூஞ்சி அடிச்ச மாதிரியே பேசிடுறான். என்ன இப்போ உனக்கு பிரச்சனை, தேவையில்லாம பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத, இந்த மாதிரியான கிறுக்குத்தனமான கொஸ்டின்ஸ்க்குலாம் என்னால் ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும்போது இவளுக்கு ஒரு மாதிரி டக்குன்னு சுருக்குன்னு கோவம் வந்துடுது. அப்படியே உடனே பாத்தீங்கன்னா அவ பாட்டுக்கு வெளியே நடந்து வந்துடுறா. அப்படி அவ வெளியே வந்ததுக்கு அப்புறம் சடனா பின்னாடி திரும்பி பாக்குறா, அவன் நம்மளை சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடி வருவானா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவன் பாத்தீங்கன்னா வரல. அப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோ வீட்டுல இருக்கும்போது அவனோட அம்மாவும் அப்பாவும் பாத்தீங்கன்னா எங்கேயோ வெளியே கிளம்பிட்டு இருப்பாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, நாங்களும் ஜியோக்கோட பேரண்ட்ஸும் இப்போ வெளியே போக போகிறோம் ஒரு இடத்துக்கு சுற்றி பார்க்கறதுக்காக, அதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் வேற எடுத்துகிட்டு வராங்க. செல்லம் உனக்கு இது தேவைப்படும்ல அது தேவைப்படும்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்படி ரொம்ப பார்த்து கவனிச்சிக்கிறது பார்க்கும்போது ஹீரோவுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. பரவாயில்ல இப்போயாவது இவங்க சண்டையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அன்பான வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சேம் டைமில் நம்ம ஹீரோயினோட வீட்லையும் பார்த்தீங்கன்னா அவளோட பேரண்ட்ஸ் அப்படியே ரொம்ப அவசரமாக கிளம்பிட்டு இருக்காங்க. செல்லம் நான் இதை எடுத்துக்கலாமா அதை எடுத்துக்கலாமா, இதை எடுத்து வை அப்போ தான் தேவைப்படுவாங்க போனா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு பரபரப்பாக இருக்காங்க. ஹீரோயினும் இதை பார்த்துட்டு, மா நானும் பார்த்துட்டே இருக்கேன், அரை மணி நேரமா இங்கிட்டு அங்கிட்டு நீங்க ஓடிட்டே இருக்கீங்க, ஆனா இது வரைக்கும் ஒரு பொருளை நீங்க பேக்ல எடுத்து வைக்கல தெரியுமா, இப்படிதான் கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கத்தும்போது சரி உடம்பு பார்த்துக்கோ நாங்க உடனே போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே வெளியே போவாங்க. அப்போ கார்ல ஏறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பா அப்படியே ஒரு மாதிரி ராணி மாதிரி அவங்களோட ஒய்ஃபை கதவை திறந்து வரவேற்கிறாங்க, உள்ள போமா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம ஹீரோயினோட அம்மாவும் நம்மளோட ஹஸ்பண்ட் நம்மள வரவேற்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோருக்கு பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சொல்ல என்ன பண்ற, உள்ள சீக்கிரம் ஏறு நானும் போய் ஏறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல போய் ஏறிக்கிறாரு. போயும் இவரை கல்யாணம் பண்ண பாரு, என் மேல ஒரு பாசமும் இல்லை அப்படின்ற மாதிரி முறைச்சிக்கிட்டே ஏறுறாங்க. அப்புறம் அவங்க போன இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சுவும் இருக்கும். அந்த ஸ்டாச்சு பக்கத்துல நம்ம ஹீரோயினோட அம்மா பாத்தீங்கன்னா பயங்கரமா போஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. செல்லம் இப்படி எடுங்க அப்படி எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. ஆனா அவர் பாத்தீங்கன்னா அந்த கேமராவை கூட சரியா பார்க்காம சக்குன்னு கிளிக் பண்ணி இந்த வச்சுக்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பா அப்படியே DSLR கேமராலாம் எடுத்து ரெடியா வைக்கிறாரு, லென்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே கீழெல்லாம் படுத்து உருண்டு பிறண்டு அப்படியே தன்னோட ஒய்ஃபை அழகாலாம் எடுக்கிறாங்க போட்டோ. அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஜெலஸா இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எடுத்த போட்டோவை பாக்குறாங்க, அது ரொம்ப அழகா இருக்கு. இதை பார்த்துட்டு அவரோட ஒய்ஃபும் சொல்றாங்க, என்னங்க நீங்க நிஜமான ஒரு போட்டோகிராஃபர் மாதிரி போட்டோலாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம ஒருத்தங்க மேல ரொம்ப அன்பு அதிகமா வச்சிருந்தோம்னா அவங்கள நம்ம உண்மையாவே ரொம்ப அழகா போட்டோ எடுப்போமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவங்களுக்கு இன்னும் தான் ஒரு மாதிரி வைத்தறிச்சலா இருக்குது, நம்மளோட ஹஸ்பண்ட் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்ம ஹீரோவோட அப்பா கிட்டே இங்க பாருங்க என்ன ஒரு போட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ கூட இவங்களோட ஹஸ்பண்ட் விடாம செல்லம் நான் போட்டோ எடுக்கிறேன் வா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏய் நீ வந்தனா உன்னை கொன்றுவேன் போடா அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் ஜங்கும் பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சந்தேகம். உடனே ஜங்கு கிட்ட ஏய் என்னோட நம்பருக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவளும் கால் பண்றா. பார்த்தா கால் வருது. என் போன்லாம் நல்லா தானே ஒர்க் ஆயிட்டு இருக்குது, இந்த பரதேசி ஏன் காலையிலேருந்து எனக்கு கால் பண்ணவே இல்லை, இவன் லவ் பண்றானா என்னன்னு எனக்கே டவுட்டா இருக்குதே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நிஜமாவே ஹீரோயினுக்கு கால் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட நம்பரை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கான். எதனாலனா நேத்து அவ கோவமா பேசிட்டு போயிருப்பாள்ல, சோ அதனால தான் கால் பண்ணலாமா வேணாமன்ற மாதிரி கொஞ்சம் பயத்துல யோசிச்சுட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம டூனா வரான். வாடா என்ன இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஒன்னும் இல்லடா ஒரு ஹெல்ப் கேட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வாடா போடான்ற மாதிரி சகஜமா பேசுறான். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம ஹீரோ தான் அப்படி பேச சொல்லியிருப்பான், நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், நீ நார்மலாவே என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன ஹெல்ப் கேட்டு வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய இடத்துலலாம் சில ஒர்க்கர்ஸ் வேலை பார்ப்பாங்கல்ல, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் கூட நானும் கொஞ்சம் போய் பேசி அவங்களோட வேலை என்ன மாதிரி
இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு ஆர்டிக்கலா எழுதி பப்ளிஷ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும்டா. உன்னோட ப்ராஜெக்ட்டுக்கு கீழே நிறைய பேர் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அங்க ஏதாவது ஒரு இடத்துல என்ன போக அனுமதிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, போடா இதுல என்னடா இருக்கு, நீ போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் கிட்ட பேசி அவங்களோட வேலை என்ன மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த ஆர்டிக்கல் எழுது அப்படின்ற மாதிரி இவன் அலோவ் பண்ணிடுறான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது, ஐயோ நான் அவ்வளோ பெரிய விஷயமாடா பண்ணேன், ஏன்டா இதுக்கெல்லாம் போயிட்டு பயங்கரமா பேசுற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஜங்கு ஹீரோயினும் பேசிட்டு இருப்பாங்கல்ல. அப்போ ஒரு சீசாவில் அவங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்ம ஜங்கு கேட்கறா, டேய் சொல்லுடி என்னடி பிரச்சனை அவங்க 2 பேருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, அது ஒன்னிலடி நேத்து அந்த பரதேசி அவன் எக்ஸ்கேல் ஃப்ரெண்டோட போயிட்டு ஏதோ இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு வந்திருக்கான். அதை என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல, அப்படி மறைச்சிட்டு இருந்திருக்கான் தெரியுமா. ஏய் இப்போ என்ன சொல்ற, அவன் உன்னை விட்டுட்டு எக்ஸ்கேல் ஃப்ரெண்டோட போயிடுவான்னு சொல்றியா? இல்ல அவனுக்கு என் மேல அன்புலாம் அதிகமா தான் இருக்குது, கண்டிப்பா என்னெல்லாம் விட்டு அவன் போக மாட்டான். பின்ன என்ன உனக்கு அவன் போக மாட்டான்னு தெரியும்ல, அப்படி இருந்தும் எதுக்காக அவன் எக்ஸ்கேல் ஃப்ரெண்டோட இருக்கிறது உனக்கு கோவமா இருக்கு? ஏன்னா எனக்கு பொறாமையா இருக்குது. என்னதான் அவன் என்னை விட்டு போக மாட்டான்னு தெரிஞ்சா கூட அவன் எக்ஸ்கேல் ஃப்ரெண்டோட அவன் இருக்கிறத பார்த்தா எனக்கு கடுப்பா இருக்காதா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி அப்படின்னா உனக்கு பொறாமையா இருக்க விஷயத்த போய் அவன்கிட்ட சொல்லிடி, அதை விட்டுட்டு நீ அவனை அப்படி திட்டிட்டு வந்திருக்க, நான் என்ன பண்றது, என்னால என்னோட உணர்ச்சி எதுவுமே கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு ஒரு மாதிரி யோசிக்கிறா. ஆமா இல்ல நம்மளால உணர்ச்சிகள் எல்லாம் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம டூனா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருப்பால, அதை பத்திலாம் யோசிச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம்னு சொல்லி போறா. ஆனா அந்த நேரம் பார்த்து நம்ம டூனா அங்க இருக்கான். ஸோ இவங்க 2 பேருமே ஒரே ட்ரிங்க்ஸ் தானே குடிப்பாங்க, அந்த ட்ரிங்க்ஸ் தான் நம்ம டூனா வச்சிருக்கான் கையில, இதான் இங்க இருந்த லாஸ்ட் ட்ரிங்க்ஸ், நீங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது, இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க ஒன்றும் அப்படிலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இது உங்களோடது, நீங்க தான் ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க, நீங்களே குடிங்க, நான் வேற ஏதாவது குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு சடனா அங்கிருந்து போறா. நான் வேற ஏதாவது ட்ரிங்க்ஸ் குடிக்க ஆரம்பிக்கணும் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் அப்படியே ட்ரிப் மாதிரி வெளியே போனாங்கல்ல நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸும் ஹீரோயினோட பேரண்ட்ஸும். ஸோ அதுல இப்போ அவங்க 2 பேரோட அம்மா மட்டும் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, நம்மளோட குழந்தைங்களுக்கு இப்போ 30 வயசை தாண்டி போயிட்டு இருக்குது, இதுக்கப்புறம் அவங்க குழந்தைங்களும் இல்ல, அவங்க வளர்ந்துட்டாங்க, அதனால நம்ம டக்குன்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு துணையை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவங்கள அதிகமா நம்ம ஏதாவது ஒரு பிளைண்ட் டேட்டுக்குலாம் போக சொல்லி ஏற்பாடு பண்ணணும், அப்பதான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு துணை கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்களே தவிர அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு எந்தவித சந்தேகமும் வரவே மாட்டேங்குது. ஏன்னா அவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வளர்ந்துருப்பாங்க, அதனால அவங்க இப்போ வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்க கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோவோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்திருக்கு. அது என்னன்னா, அவனோட அந்த எக்ஸ்கேல் ஃப்ரெண்ட் இருக்கால, அவ தான் வந்துட்டு 2 பாட்டை வந்து அனுப்பியிருக்கா, அதாவது பானை மாதிரி இருக்கும்ல சின்னதா, அதை அனுப்பியிருக்கா. அது அவனுக்கு என்னன்னே புரியல, ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவ கூடவே ஒரு லெட்டரையும் அனுப்பியிருப்பா. அதை பார்த்துட்டு இவன் என்னன்னு புரிஞ்சுக்கிறான். ஸோ அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கான்னா, ஒருத்தங்களுக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னா அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுப்பாங்க, ஏன்னா கல்யாண பொண்ணும் பையனும் இதில் தான் ட்ரிங்க்ஸ்லாம் ஊற்றி குடிப்பாங்க போல, ஸோ அதுக்கான பரிசு தான் இது. நீ உன் ஃப்ரெண்டு ஜியோக்கு லவ் பண்ணுறல்ல, ஸோ நீங்கள் 2 பேரும் நல்லபடியாக சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வாழணும், அதுக்கு தான் என்னோட பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கா. ஸோ இப்படி எழுதிருக்கிறத பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கே ரொம்ப நிம்மதியாக இருக்கு. நம்மளோட எக்ஸ்கேல் ஃப்ரெண்டும் நம்ம நல்லா வாழணும்னு நினைக்கிறா, ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்மளை நினைச்சு அவள் கஷ்டப்பட மாட்டா அப்படின்ற மாதிரி இவன் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுறான் இந்த இடத்துல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவளோட ரூமில் உட்காந்துட்டு பயங்கரமாக புக்ஸ் படிச்சுட்டே இருக்கா. ஒரு கடத்துக்கு மேலே வெளியே காற்று வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அங்கே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வீடு மாதிரி இருக்கும், இந்த கேட்ஸ் அப்புறம் டாக்ஸ் இதெல்லாம் வந்து தங்குற மாதிரி ஒரு வீடு போல. அந்த இடத்துல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுங்க வந்து சின்ன சாப்பாடுறதுக்கு கொஞ்சம் சாப்பாடை கொட்டிக்கிட்டு இருப்பான். டேய் நீ இங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் அப்படியே 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல என்ன சொல்றானா, நீ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வீட்டை உருவாக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது அவனும் ஆமான்னு சொல்றான். அப்படியே இந்த இடத்துல நமக்கு அந்த ஃபிளாஷ்பேக்கையும் காட்டுறாங்க. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு பூனைனா ரொம்ப பிடிக்கும், பட் இருந்தாலும் அந்த பூனை மூலமா அவளுக்கு அலர்ஜி நிறைய வரும், தும்பிக்கிட்டே இருப்பா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பூனையை அவள் கண்டுபிடிச்சிருப்பா. அது அவளால் வீட்டுக்கும் எடுத்துட்டு போக முடியாது, ஏன்னா அவளோட அம்மா வந்து திட்டுவாங்க. ஸோ இதை தங்கறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அலர்ஜியோடய நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருந்திருப்பா. அவளோட அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த பூனைக்காக ஒரு வீட்டை வந்து ரெடி பண்ணியிருப்பான். ஸோ அந்த வீட்டு தான் இப்போ ஆல்டர்னேட் பண்ணி இந்த இடத்துல வச்சிருக்கான் போல. அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ இப்போ சொல்றான், நான் ஃபர்ஸ்ட் டைம் கட்டின ஒரு வீடே அதுதான், உன்னால தான் நான் அந்த வீட்டை கட்டினேன். எது என்னால கட்டினியா, நீ அந்த பூனைக்காக தானே கட்டியிருப்ப அப்படின்னு சொல்லும்போது, ஆமா நான் அந்த பூனைக்காகவும் கட்டினேன் பிளஸ் உனக்காகவும் கட்டினேன், ஏன்னா அந்த பூனை கஷ்டப்படுறத பார்க்கும்போது நீயும் கஷ்டப்படுவல்ல, அதனால தான் நான் உனக்காக அதை பண்ணேன். ஸோ இப்படிலாம் பேசும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை ஃபீலாக இருக்குது. ஏன்னா நமக்காக தான் அவன் கஷ்டப்பட்டு அன்னைக்கு அந்த வீட்டெல்லாம் பண்ணானா அப்படின்ற மாதிரி இப்போதான் அவள் யோசிச்சு பார்க்குறா. அவன் நார்மலான ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும்போது அந்த மாதிரி தாட்லாம் அவளுக்கு வரல, பட் இப்போ லவ்வராக இருக்கும்போது எனக்காக பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளேயே ஒரு மாதிரி சந்தோஷமா யோசிச்சுட்டு இருப்பா. அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோவோட வயிற்றுலேருந்து வேற பயங்கரமா சத்தம்லாம் வந்துட்டு இருக்குது. என்னடா உனக்கு பசிக்குது போல, சரி வா என்னோட வீட்டுக்கு, நான் உனக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போறா. அப்புறம் அவங்க அப்படியே பேசிக்கிட்டே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ரூமுக்கு போயிட்டு சில காமிக் புக்ஸ்லாம் நான் படிச்சுட்டு இருந்தேன், இந்த நீயும் படி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் அதை அப்படியே பார்த்துட்டு சரி ஓகே நான் இப்போ வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது உடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா நீ இப்போ பாரு என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்க, எல்லாருமே லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான்டா இப்படி இருப்பாங்க, நீ என்னடா லவ் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி இருக்க, உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது
ஏய் அப்படிலாம் இல்ல, அதாவது நான் இப்போ என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு ஒரு சேர்ல உட்காந்துட்டு எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, எனக்கு பதற்றமா இருக்குது. நான் உன் கூட ஒரு ஃப்ரெண்டா இருக்கும்போது எனக்கு அப்படி இல்ல, ஆனா நான் ஒரு லவ்வரா மாறினதுக்கு அப்புறம் என்னால சின்ன சின்ன விஷயத்த கூட உங்ககிட்ட நார்மலா பண்ண முடியல தெரியுமா? நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை தியேட்டருக்கு வர சொன்னப்போ நான் உன்னை பார்க்காம இருந்தேன்னு நினைச்சல, ஆனா நான் அப்போ உன்னை பார்த்தேன். நீ ரொம்ப அழகா இருந்தா, உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசுறதுக்கு கூட என்னால முடியல, ஐ கான்டாக்ட் கொடுக்க முடியல, ரொம்ப பயமா இருந்துச்சு, அப்படியே பதற்றத்துல இருந்தேன். அதனால தான் உன்னை கண்டுக்காத மாதிரி சீன் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தியேட்டர்லயும் அதே மாதிரி தான் உன் கூட கை கோர்க்க நினைச்சேன், ஆனா அந்த நேரம்னு பார்த்து அப்பயும் பதற்றமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை பண்ண முடியாம போயிடுச்சு. இப்படிதான் உன் கூட எப்பெல்லாம் நான் நெருக்கமா இருக்கணும் அப்பெல்லாம் ஒரு மாதிரி பதற்றமா இருக்கும், அந்த நேரம்னு பார்த்து என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கும் அப்பதான் எல்லாமே புரியுது. ஓஹோ, இதனால தான் அவன் என்னை கண்டுக்காத மாதிரியே இருந்து சீன்லாம் போட்டிருக்கானா, ஆனா நான் தான் அதை தப்பா புரிஞ்சுட்டேன் போல, என்ன மாதிரி தான் இவனும் பதட்டமா இருந்திருப்பான் போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது உடனே ஹீரோவும் சரி ஓகே நீ தூங்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, ஏன்டா ஏன் இவ்வளோ அவசரமா கிளம்புற? இல்ல எனக்கு இங்க இருந்தா ஒரு மாதிரி தப்பு தப்பா என்னெல்லாம் வருது அப்படின்னு சொல்லும்போது, என்ன தப்பு தப்பான என்னெல்லாம் வருது அப்படின்னு சொல்லும்போது உடனே பாத்தீங்கன்னா அவனும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி தான் தாட்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கான். ஸோ இப்படி இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நடக்க போறதா நம்ம அடுத்த எபிசோட் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். பாய்.